அதின் கனி. இன்னைக்கு நம்ம உலக ஞானத்துல நிறைவா இருக்கோம். உலக ஞானம் நம்மள்ட்ட ரொம்ப இருக்கு. உலகத்தோடைய ஞானம் நம்மளுக்கு பெருகி இருக்கு. அந்த உலக ஞானம் இருக்கிறதுனால தான் எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம், எல்லாத்தையும் அறிஞ்சு செய்யறோம், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு பேசுறோம். ஆமென். அல்லேலூயா. இங்க பாருங்க, எல்லாரும் என்ன பாருங்க. ஆமென். உலக ஞானம் நம்மள்ட்ட நிறைவா இருக்கு. தேவ ஞானம் அதின் கனி. இது நம்மள்ட்ட இருக்கா? நம்மள்ட்ட அந்த விதமான தேவனுடைய ஞானம் நம்மளுக்குள்ள இருக்கா? தேவ ஞானம் உள்ளவன், தேவனுடைய ஞானத்தை பற்றி கொண்டவன், தேவனுடைய ஞானத்துல உள்ளவனுக்கு எப்பொழுது தெரியும் நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு வழியை வச்சிருக்கிறார். ஆமென். தேவ ஞானம் உள்ளவன் தேவனுடைய ஞானத்துல எப்பொழுதும் சிந்திக்கிறவனுக்கு தெரியும் தேவன் எனக்காக ஒரு வழியை உண்டாக்குவார். அங்க வழியே இல்லைனாலும், அங்க எந்த ஒரு பாதையும் இல்லைனாலும், அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் நடக்கல என்றாலும், அந்த தேவ ஞானத்தில் உள்ளவனுக்கு தெரியும் ஆண்டவர் அங்க ஒரு வழியை எனக்கு உண்டாக்குவார். ஆமென். இன்னைக்கு ரொம்ப பேரு உலக ஞானம், உலகத்தோடைய அறிவு, உலகத்தோடைய யோசனை, உலகத்தோடைய எண்ணம், உலகத்தோடைய திட்டம், உலகத்துல கண்டு கொண்டத இன்னைக்கு மனுஷன் ரொம்ப வேகமா யோசிக்கிறான். அவன் தூங்கினாலும் கனவுல யோசிக்கிறான். அல்லேலூயா. காடி ஓட்டிட்டு போனாலும் யோசிக்கிறான். இது உலக ஞானம். சிலவங்க ஒரு 2 பேரு மனம் விட்டு பேசுறாங்கன்னு வச்சுங்களேன், பேசுறவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, கேட்கிறவருடைய சிந்தை வேற என்னமோ யோசிக்கும். இந்த பேசுகிறவரும் வேற ஒரு காரியத்தை யோசிப்பாரு. இது உலக ஞானம். ஆனா தேவ ஞானம் நம்மளுக்கு ரொம்ப அவசியம். நம்மளுக்கு தேவ ஞானம் இருக்கணும். ஆமென். தேவ ஞானமும் அதின் கனியும் நம்மளுக்கு இருக்கணும். இன்னைக்கு தேவ ஞானம் இல்லாதனால்தான் நம்ம சிந்திக்கிறது எல்லாம் தேவனுக்கு விரோதமா, தேவனுக்கு பகையா, தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறதா சிந்திக்கிறோம். ஹலோ, உண்மையா இல்லையா? நீங்க பாக்குறத பார்த்தா எப்படி தெரியுமா இருக்கு? நீங்க சொல்லுவீங்க நான் தேவ ஞானமா தான் யோசிக்கிறேன். இருங்க, அடையாளத்தை எடுத்து அப்படியே போடுறேன், அதுல இருந்து நீங்களே கண்டுபிடிச்சீங்க நீங்க என்ன ஞானத்துல யோசிக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு வசனம் சொல்லுது தேவ ஞானமும் அதின் கனியும் அப்படின்னு சொல்லி இன்னைக்குள்ள தலைப்பு பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரம், James chapter 1 verse 5. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். யாக்கோபு 1:5 வசனமா? நல்ல வசனத்தை கேளுங்க, நல்ல வசனத்தை கேளுங்க. இன்னைக்கு சபையா, இந்த சர்ச்சஸ், இந்த சர்ச் கிறிஸ்துவின் சமாதானத்தின் திருச்சபை, ஷாலோம் கிரைஸ்ட் சர்ச், இந்த சபை மனுஷனை பார்க்கும்படி, என்ன பாருங்க எல்லாரும் வசனம் எடுத்து டக்குன்னு என்ன பாருங்க. மனுஷனை பார்க்கும்படி, மனுஷனுடைய வார்த்தை கேட்கும்படி, மனுஷன் செய்கிறத நானும் செய்யும்படி இந்த சபை அப்படிப்பட்ட சபை அல்ல. ஆதியிலிருந்து உருவாக்கப்பட்ட வார்த்தை இன்ற நாள் வரைக்கும் தேவனை தவிர, அவருடைய நாமத்தை தவிர வேறு எந்த நாமத்தையும் நீங்க தொழுது கொள்ள கூடாது. இல்லப்பா சார், நான் தொழுது கொள்வேன் அப்படியே சார்? இல்ல, தேவனுடைய நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தையும் நம்ம தொழுது கொள்ள கூடாது. இந்த சபை மரியாக்கா, இந்த சபை தேவனுடைய நாமத்தை தவிர வேற எந்த நாமத்தையும் நீங்க பார்க்க கூடாது. புரியுதுங்களா? அதுதான் புத்தி உள்ள ஆராதனை சொல்லுது.
அதான் தேவனுக்கு ஏற்ற ஆராதனை சொல்லுது. அல்லேலூயா. இந்த பலிபீடம் ஆண்டவர் வந்து தங்குகிற பலிபீடமாய் இருக்க வேண்டும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய மகிமை என்னதென்று அறிஞ்சு செய்யுங்க. தேவனுக்கு பிரியமானதை பேசுங்க. தேவனுக்கு நன்மையானதை பேசுங்க. தேவன் மகிமைப்படுகிற வார்த்தையை பேசுங்க. அல்லேலூயா. தேவன் வந்து தங்குற காரியத்தை சிந்திங்க. நீ அசிங்கமா, நீ கெட்டதா, நீ விரோதமா, நீ எதிர்ப்பாய், நீ பொல்லாததை சிந்திச்சினா ஆண்டவர் வந்து தங்க மாட்டாரு. இங்க வந்து ஆண்டவர் தங்கணும்னா நீ ஆண்டவருக்கு ஏற்றதா சிந்திக்கணும். அப்பதான் தேவன் வந்து தங்குவார். இந்த பலிபீடம் ஆண்டவர் வந்து தங்குகிற பலிபீடம். புதுசா இருக்கா சாந்தியாக்கா? மாறிட்டு இது தேவன் தங்குகிற பலிபீடம். மனுஷனுடைய மகிமை, மனுஷனுடைய மேன்மை இந்த சபையில காணப்படக்கூடாது. என்னைக்கு மனுஷனை நான் உயர்த்தணும், என்னைக்கு மனுஷன் நிற்கிறானோ, என்னைக்கு மனுஷன் தலை போல காண்றானோ, அன்னைக்கு ஆரம்பிச்சுட்டா 7 நாட்டு சனி. புரியுதுக்காக சொல்ல, இந்த பலிபீடம் ஆண்டவருடைய பலிபீடம். தேவன் வந்து தங்க வேண்டிய பலிபீடம். நீங்க எல்லாரும் ஆண்டவரை பார்க்கணும். ஆமென். நம்ம வேற அடையாளம் எதுவுமே வைக்கல, வேற அடையாளம் இல்லை. இங்க ஆண்டவர் என்று சொன்னா அவருடைய நாமத்தை தவிர, அவருடைய வார்த்தையை தவிர வேற எந்த அடையாளமும் அல்ல. ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை தவிர எந்த நாமத்தையும் நீங்க ஆராதிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ண கூடாது. ஹல்லேலூயா. இங்க வந்து அமர்ந்து இருக்கும் போது அவருடைய பேரை, அவர் செய்த அடையாளத்தை நீ சொல்றதை விட்டுட்டு, பாஸ்டர் ஜேக்கப் இல்லையே, பாஸ்டர் ஜேக்கப் காணுமே, பாஸ்டர் ஜேக்கப் எங்க போயிட்டாரு, பாஸ்டர் ஜேக்கப் ஏன் அப்படி பண்ணாரு, பாஸ்டர் ஜேக்கப் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாரு, பாஸ்டர் ஜேக்கப் ஏன் அப்படி பேசினாரு, பாஸ்டர் ஜேக்கப் எங்க போயிட்டாரு, அது பேச, அது சிந்திக்கவே கூடாது. இந்த பலிபீடம் தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற பலிபீடம். இந்த சபை ஆண்டவருடைய நாமத்தை மட்டும்தான் பேசணும். கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாய், அவருடைய நாமத்துக்கு விரோதமாய் பேசுகிறவனை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சத்தம் வருவார். இதை உங்களை பத்தி பேசணும். ஆமென். அல்லேலூயா. ஆமா பாஸ்டர். கர்த்தரை பத்தி பேசினா தெரிய மாட்டேங்குது, ஆண்டவரை பத்தி சொன்னா தெரிய மாட்டேங்குது. ஆமென். ஒருவேளை நான் பேசுறது ஏதோ ஊசியில குத்துதோ, அதான் அமைதியா இருக்கீங்களோ, விடுதலை ஆயிருங்க. கர்த்தர் நல்லவர். இந்த சபை தேவன் வந்து தங்குகிற சபை, தேவன் ஆளுகை செய்கிற சபை, தேவன் உங்களை விசாரிக்கிற சபை. விசாரிக்கணும்னா சிஸ்டர் சாரா, நான் விசாரிக்கணுமா தேவன் விசாரிக்கணுமா? தேவன் வந்து விசாரிக்கிற சபை. உங்களுக்கு ஆண்டவர் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். தேவன் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். உங்களோட குறைகளை தேவன் எடுத்து போட வந்திருக்கிறார். உங்க பலவீனங்களை தேவன் குணமாக்க வந்திருக்கிறார். உங்க தேவைகள் என்னன்னு ஆண்டவர் விசாரித்து அதிலிருந்து உங்களை விடுதலையாக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சிந்தையில குறை உள்ளவனை ஆண்டவர் பலப்படுத்த வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பலவீனமா விழுந்து கிடக்கிற உன்னோட வாழ்க்கையை தேவனோட பலத்தை கொடுத்து ஓடு, நீ ஓடு, நான் உன்னோட கூட இருக்கிறேன் சொல்ல வந்திருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் வரும்போது நான் பலனடைந்து என்ன பண்ணுவேன்? யூதாயிலும் சமாரியிலும் கடைசி எல்லை வரைக்கும் நான் தேவனுக்காக சத்தமாய் சாட்சியாய். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆவி நமக்குள்ள வந்துருச்சுனா கடைசி பரியந்தம் வரைக்கும் நான் ஆண்டவருக்கு சாட்சியா இருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பசுமாடு மேல எல்லாத்துக்கும் முட்டிக்கிட்டு இருக்க மாட்டேன். இப்ப ஆடு கூட முட்டுதுல, ஒரு ஆடு இன்னொரு ஆடு பத்த போய் முட்டுது. இன்னைக்கு நம்ம மனுஷனோடு முட்ட வேண்டாம், சாத்தானோடு போராட வேண்டாம், தேவனோடு நில்லுங்க. கர்த்தர் எல்லா காரியமும் ஆய்வு செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த பலிபீடம் நீங்களும் நானும் ஆண்டவரை பார்க்கணும், மனுஷரை பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் மனுஷனை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இன்னியோட அதை விட்டுருங்க. மனுஷன் செய்யற கிரியைகளை பேசுறத விட்டுருங்க. மனுஷன் பேசுகிற வார்த்தைகளை விட்டுருங்க. ஹல்லேலூயா. அவர் செய்தார், அதனால நான் ஏன் செய்யக்கூடாது? அவங்க எனக்கு விரோதமா பேசினாங்க, நான் ஏன் பேசக்கூடாது? இல்ல, நீங்க நான் ஆண்டவரை பார்க்க வந்திருக்கோம். ஆமென். வாசிப்பமாக. உங்களில் ஒருவன் ஞானத்தில்
வசனம் சொல்லுது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் பாருங்க, உங்களில் ஒருவன் ஞானத்துல குறை உள்ளவனாய் இருந்தால் அப்படின்னா எந்த ஞானத்தை பத்தி பேசுறேன்னா, நீங்க படிச்சு டிகிரி வாங்கி நீங்க பட்டம் வாங்கி உங்களோட ப்ரொஃபஷனல் வேலை அந்த ஞானத்தை பத்தி பேசல. இன்னைக்கு ஆண்டவர் தருகிற ஞானம், அல்லேலூயா, ஆண்டவர் தந்திருக்கிற ஞானம் உங்களுக்கு குறைவா இருந்தா யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவர், அந்த குறையா இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் நிறைவா தருகிறவர் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன். நிறைவா தருவார், சம்பூர்ணமாய், குறை இருக்காது. அவர் தருகிற ஞானம் நம்மளுக்கு குறையா இருக்காது. நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுவும் புரியலையா, எதுவும் தெரியல, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானத்தை போதிங்க, ஆண்டவரே என் ஞானத்துல நிரப்புங்க, ஆண்டவரே உம்முடைய ஞானமாய் நான் வாழணும். ஆண்டவர்கிட்ட கேளு. அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும். பாருங்க, ஆண்டவர் ஒருவனையும் கடிந்து கொள்ள மாட்டார். அல்லேலூயா. இப்ப பக்கத்து உள்ளவங்கள்ட்ட ரெண்டு பேரும் அங்க இருக்கிறாங்க, எப்பல எனக்கு ஒரு பேன் கொடுனா காட்டா தராது உங்களுக்கு, நம்ம கடிஞ்சுக்குவோம். நம்மதானே இங்க இருந்து வச்சுங்க, அந்த டிராபிக் லைட்டுக்கு நம்ம எப்சிபா போறாங்க, தெரேசா சொல்றாங்க, தெரேசா அம்மே அந்த அங்கதானே போறீங்க, அந்த டிராபிக் லைட்ல எனக்கு விட்டுருங்க, நான் அப்படி போறேன், நான் இப்படி போறேன். இவங்களுக்கு புதுசா என்னமோ பாதை செஞ்சு மனுஷனாயா ஸ்டிஞ்சி, கெடுக்கும், கெஞ்சம், வஞ்சம், விரோதம், பகை, புத்தி சரியில்லை. ஏன்னா அவன்கிட்ட உலக ஞானம் இருக்கு, தேவ ஞானம் இல்லை. ஆமென். வசனம் ஒண்ணு சொல்லுது, உன்னை யாராவது, இது நான் ஆலோசனை சொல்றேன், ஏன்னா தேவன் தங்கினாதான் இப்படி வரும். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, ஒருவன் உன்னை வலுக்கட்டாயமா உன்னை பலவந்தம் பண்ணி 1 கிலோமீட்டர் நடன்னு சொன்னா நீ என்ன பண்ணுமா? சிஸ்டர் கரெக்டா சொல்றேன், வெரி குட். செய்யணுமா? கணக்கு பார்க்கணும். 1 கிலோமீட்டர் நடந்துட்டேன், வந்திருக்க மாட்டோம், ஒன்னும் சேர்ந்திருக்க மாட்டோம், ஒன்னும் அடைஞ்சிருக்க மாட்டோம், அதுக்குள்ள வந்துட்டேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, அவர் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். பாருங்க, அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நல்லா கவனமா கேளுங்க. இன்னைக்கு நம்ம ஞானத்துல குறை உள்ளவர்களா இருந்தா, அப்படியே நான் வாழ்ந்துடுறேன், அப்படியே நான் போயிடுறேன், அப்படியே நான் இருந்துடுறேன் அப்படின்னு ஆண்டவர் நம்மகிட்ட விரும்பல. உன்னை ஆண்டவர் கடிந்து கொள்ளல. ஆண்டவர் என்ன பண்றாரா, உன்னை வந்து சம்பூர்ணமாய். இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவருடைய ஞானம் வேணுயா. ஆண்டவருடைய ஞானம் இருந்துச்சுன்னா நம்ம தவறு பண்ணா கூட அதை உணர்ந்து அந்த தப்பை அறிக்கை செய்து திருப்பி ஆண்டவருக்கு வந்துடும். ஏன் தெரியுங்களா? நம்மளுக்கு தேவனுடைய ஞானம் இருக்கிறது. விளங்கல. பசுக்கு சூடு வைக்கிற மாதிரி நான் சூடு வச்சாதான் விளங்கும். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய ஞானம் ஆண்டவர் நம்மளுக்கு சம்பூர்ணமாய் அவர் தருகிறார். ஒருவன் குறையா இருக்கிறியா, நீ குறைவா இருக்க, நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய சூழ்நிலைகள், நிறைய காரியங்கள் நம்மளுக்கு அது வந்து குறையா காணப்படுது. ரொம்ப யோசிக்க முடியல, ரொம்ப சிந்திக்க முடியல, ரொம்ப காரியத்தை ஞாபகம் வச்சுக்க முடியல, ரொம்ப காரியத்தை நம்ம கடந்து போகும்போது இதை அறிஞ்சு கொள்ள முடியல. அதனால நம்ம அந்த தேவனுடைய ஞானத்துல குறை உள்ளவர்களா இருக்கும். அல்லேலூயா. எங்க தாய் முன்ன வந்து என்ன ஏதாச்சும் பொருள் வாங்க சொல்லுவாங்க, பெருசீரகம் வாங்கிடுவான்னு சொல்லுவாங்க. நான் போயிட்டு என்ன பண்ணுவேன்,
சிறு சிறு ஆனாலும் ஏதாவது சிரித்தாலாம் ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லலாம்ல. ஆமா அது கொஞ்சம் பெருசா இருந்துச்சு, இது சின்னதா இருந்துச்சு, அதனால நான் இதை வாங்கிட்டேன்னு சொல்லலாம். நான் போய் கடுகு வாங்கிட்டு வரேன். கடுகை அவன் கண்டுபிடிச்சாலும் தெரியாது. ஆனா அன்னைக்கு எங்க அம்மாட்ட உதவ இருந்தது அதான் எனக்கு தெரியும். ஏன் நம்ம வாழ்க்கையில தேவனுடைய ஞானம், ஆண்டவருடைய ஞானம் நம்ம நிறைவா தேவனுடைய ஞானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளும். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஒரு காரியத்தை செய்ய தேவனுடைய ஞானம் இருந்தா அந்த காரியம் தேவன் அவனுக்கு நன்மையாய் கர்த்தர் செய்து முடிப்பார். ஏன் அது நம்மளுக்கு தீமையா விளங்குதுன்னா, அது ஏன் நம்மளுக்கு பகையாய் மாறுதுன்னா, அது ஏன் நம்ம வாழ்க்கையில வேதனை கொடுக்குதுன்னா, அது தேவன் தந்த ஞானம் அல்ல. அது உலகத்தில் இருக்கிற சாத்தான் உனக்கு கற்றுக் கொடுத்த ஞானம் தான் உனக்கு வேதனையை கூட்டுது. வசனம் சொல்றது ஆண்டவர் வேதனையை உனக்கு கூட்ட மாட்டார்னா போட்டிருக்கு. ஆனா வேதனையா கூடுகிறது. உனக்கு ஏன் வேதனை வருகிறது, உனக்கு ஏன் பாடு வருது, உனக்கு ஏன் கஷ்டம் வருது? நான் உலக ஞானம், நீங்களும் நானும் உலக ஞானத்தில் இருக்கிறதுனால தான் தேவனுடைய ஞானம் நம்மளுக்குள்ள பெருக மாட்டுது. ஆமென். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ள நம்மளாம் அடிச்சு போட்டாலும் சில காரியத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம். அல்லேலூயா. எவ்வளவுதான் பாஸ்டர், எவ்வளவுதான் தீர்க்கதரிசி, எவ்வளவுதான் ஊழியக்காரங்க சொன்னாலும் நம்ம சில காரியத்தை நியாயப்படுத்த மாட்டோம், நியாயமா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நம்மளோட நியாயத்துல இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்களும் நானும் உலக ஞானமாய் செய்யப்படுகிறது எல்லாம் கர்த்தருக்கு விரோதமாய் நிற்குது. ஆமென். அல்லேலூயா. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஆண்டவர் சொன்னாரு ஆபிரகாம்கிட்ட, நல்லா கவனமா கேளுங்க. ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, என்னுடைய வார்த்தைகள் எல்லாம் நீ கவனமா கேட்டு நான் சொல்ற காரியத்தெல்லாம் நீ கீழ்ப்படிந்து நான் எதெல்லாம் உனக்கு சொன்னனோ அதன்படி நீ வாழ்றனால உன்னுடைய சாட்சிகள், உன்னுடைய வாழ்க்கையினுடைய சாட்சிகள் எல்லாம் எனக்கு திருப்தியா இருக்கிறதுனால நான் உன் சந்நிதி ஆசீர்வதிக்க பாருங்க. சொல்லுங்க, இதை உங்களுக்கு சொல்லி இருந்தேன்னா சந்தோஷப்பட்டிருப்பீங்க. ஐயோ ஆண்டவர் சொல்றாரு என்னோட சந்நிதி ஆண்டவர் ஆசீர்வதிக்க போறாருன்னு. ஆபிரகாம் சந்நிதி ஆசீர்வதிச்சாருன்னா ஆசீர்வதிக்காதுன்னா என்ன அப்படின்னு தான் உங்களோட கேள்வி. ஆண்டவர் ஆபிரகாம் சொல்றாரு, நான் உன்னுடைய சந்நிதியை ஆசீர்வதிக்க போறேன், உன்னுடைய ஜெனரேஷனை நான் பெருக செய்ய போறேன் அப்படின்னு தேவன் வாக்கு பண்ணிட்டாரு. இந்த ஆபிரகாம் என்ன பண்ணுறான், தேவன் தந்த வாக்கு தத்துவத்தை அவன் ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவன் வாழும்போது அவன் வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் அப்படின்னா தேவன் சொன்ன ஆசீர்வாதமானது. ஒன்றாவது, இந்த மகன் அப்படின்னா ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிறக்க வேண்டிய மகனை ஆண்டவர் வாக்கு பண்ணாருன்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. ஆனா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறணும். நல்லா கவனமா கேளுங்க. ஆண்டோட வார்த்தை உங்களுக்கு சொல்லிட்டா, தேவனோட வசனத்தை உங்களோட பேசிட்டாரு, ஆண்டோட வார்த்தை உங்களுக்குள்ள உறுதிப்பட்டுச்சுன்னா அந்த வாக்கு தத்துவத்தை வந்து உங்களோட சொந்த எண்ணத்துல சொந்த அறிவுல யோசிக்காதீங்க. ஆபிரகாம் என்ன பண்ணுகிறான், தேவன் செய்வார் அப்படின்னு சொல்லி விசுவாசமா இருந்தா. ஆனா ஆபிரகாமுடைய மனைவி யாரு, சாராம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வயசாயிட்டேன், நான் வந்து ரொம்ப தூவால என்னால பிள்ளை பெக்க முடியாது, அதனால நீ என்ன பண்ணு, நம்மள்கிட்ட இருக்கிற ஒருத்தி அவளோடு போய் செஞ்சிரு, அவளை திருமணம் செஞ்சிரு, ஆண்டவருடைய வார்த்தை அப்பயாவது நிறைவேறல. இது யாரோட அறிவு, யாரோட ஞானம்? அவ்வளவு நல்லவங்களா கெட்டவங்களா இருக்கீங்க. மனுஷனோட அறிவு அதான். தப்பா யோசிக்கிறது. இப்படி ஒரு பழமொழி இருக்கு, பெண் புத்தி. அது என்ன பின் புத்தி? புத்தியே ஒரே புத்தி தான், அது என்ன பின் புத்தி? ஆண் புத்தி மின் புத்தியா? இல்ல. ஆண்டவர் வாக்கு பண்ணத சாராள் என்ன பண்ணுகிற, அந்த வாக்க
அவளோட சுய சிந்தனை சிந்திக்கிறா. தப்பா சொல்றேன், அவ சொந்தமா யோசிக்கிறா. நம்ம வீட்டுல ஒருத்தர் இருக்கிறா, அவ பேர் என்னது? ரெண்டாவது மனைவி பேர்ல அழகா ஞாபகம் வச்சிருக்கீங்க. சாரா முத மனைவி கேட்கிற அப்படியே முடிக்கிறீங்க எல்லாரும். ரெண்டு தான் இப்ப நிறைய இடத்துல பிரச்சனை வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகாரு அவ இருக்கிறா, அவளோட சேர்ந்து கொள்ளு. சொன்னதே போதுன்னு நம்ம யாரு? வாக்கு தத்தம் பெற்றவர். இன்னைக்கு நம்ம தான் ஏதாவது வாக்கு தத்தம் பெற்றுவோம், அந்த வாக்கு தத்தத்தை கொண்டு போய் தேவ சித்தம் இல்லாத இடத்துல நம்மளுடைய என்னது நம்மளுடைய ஞானத்தை போய் சாஞ்சிருவோம். தேவனோட வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டோம், ஆனா உன்னுடைய ஞானம் எங்க போதா? சுயத்துல, உன்னுடைய நன்மையில அந்த வாக்கு தத்தமானது ஆசீர்வாதத்துல போய் சாஞ்சிருச்சு. இவர் போய் ஆகாரோட செஞ்சுட்டாரு. ஆகாருக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தை பிறந்த பிறகு யாருக்கு போராமையும், யாருக்கு எரிச்சலும், யாருக்கு எதிராக திருமணிச்சு? ஏன் ஆபிரகாமுக்கு தான் திருமணம்? வாக்குத்தத்தம் பண்ணது, வாக்குத்தத்தம் சொன்னது, வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டது யாரு? ஆபிரகாம் தானே. ஆனா சாராளுக்கு ஏன் திருமணம்? நல்ல கவனமா கேளுங்க பிரசங்கத்தை. தெரியல தானே? ஆரம்பிச்சதே யாரு? சாராமா தான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏன் தெரியுங்களா இதெல்லாம் வருது? நீ ஆரம்பிச்சனாலதான் இதெல்லாம் உனக்கு வருகிற போறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளைக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமா இருக்கிறது இந்த ஆகார் மூலியமாய், இந்த சாராளுடைய ஆலோசனை கேட்டு பிறக்கப்பட்ட அந்த மகன் தான் இன்னைக்கு எதிராக இருக்கிறான். எல்லாத்துக்கும், எல்லா தேவ பிள்ளைகளுக்கும், எல்லா தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு யார் எதிராக இருக்கிறா? சுய சிந்த, சுய ஞானம், நம்மளுடைய ஞானம். ஆபிரகாமுக்கு விரோதமாய், தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாய் மனுஷன் சிந்திக்கிறதுனால தான் நம்மளுக்கு விரோதங்கள், எதிர்ப்புகள் கடந்து வருது. உங்களுக்கு ஞானத்துல குறை இருந்தா, வசனம் என்ன சொல்லுதுன்னா, ஒருவன் ஞானத்தில் குறையா இருந்தா இருக்கும்படி, நம்ம திருப்பி வாசிங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால், நம்ம ஞானத்துல குறைவா இருந்தா யாவருக்கும் சம்பூரணமாய், எல்லாருக்கும் ஆண்டவர் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும், ஒருவரையும் ஆண்டவர் கடிந்து கொள்ள மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வாத்தியாரு ஒரு மனுஷனுக்கு, ஒரு பையனுக்கு பாடம் எடுக்கிறாருன்னா அவர் ஒருவர்னு அந்த சப்ஜெக்ட் முடிக்க பார்ப்பார். ஒரே சப்ஜெக்ட், ஒரே வார்த்தையை 10 தடவை சொல்லிட்டாருன்னா அந்த வாத்தியாருக்கே கோபம் வந்துடும். ஆமா தானே? இந்த மரம் மண்டையில களிமண்ணா இருக்கு அப்படின்னு கொட்டிடுவார். ஏன்? அவருக்கு இமோஷனல், கோபம், ஆத்திரம். சில நேரத்தில் எனக்கும் தான், சில நேரத்தில் ஆபீஸ்ல வந்து பாருங்க, எனக்கு சில நேரத்தில் டென்ஷன் ஆகுது. எத்தனை வாட்டி சொல்றது விளக்கவே மாட்டேது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சி லீடர் செய்யும். ஆனா தேவன் என்ன சொல்றாரா? அவர் கடிந்து கொள்ள மாட்டார். நம்மளை கடிந்து கொள்ள மாட்டார். தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அவனுக்கு கொடுக்கப்படும். தேவன்கிட்ட கேளுங்க, ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்ம ஞானத்துல குறைவா இருக்கிறோமா? சிலவங்களுக்கு வந்து ஒரே போராட்டம். பாஸ்டர், நான் என்ன செஞ்சாலும் என் கணவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. பாஸ்டர், நான் என்ன வாங்கி தந்தாலும் என் மனைவிக்கு திருப்தி ஆக மாட்டேங்குது. அல்லேலூயா. நீ ஆண்டவர்கிட்ட போய் கேளு, ஆண்டவரே எவ்வளவுதான் செஞ்சாலும் என் மனைவிக்கு சுசாலா பாஸ்டர் ஆண்டவரே. அதனால எனக்கு ஞானத்தை கொடுங்க. கேட்டு பாருங்க, தேவன் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பாருங்க, ஒரு கம்பெனில நீங்க வேலை செய்றீங்க, ஒரு அலுவலகத்துல நீங்க வேலை செய்றீங்க, ஒரு கம்பெனில இண்டஸ்ட்ரியில வேலை செய்றீங்க. உங்களோட வேலையை பார்த்து உங்களுக்கு ஒரு மாசம் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. உனக்கு ஒரு மாசம் தான் இங்க வேலை, ஏன்னா உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, அதனால இந்த ஒரு மாசம் கழிச்சு நீ வேலை விட்டு நின்றுன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? திவ்யா என்ன செய்வீங்க? ஒரு மாசம் தானே நான் வேலையை செய்ய மாட்டேன், நான் முதல்ல போகும்போது கால் அடிக்கிட்டு இருப்பேன், நான் அப்படி இருப்பீங்களா? அப்பதான் உங்க சின்சியர் பயங்கரமா காட்டுவீங்களா? ஏன் நம்ம எல்லாம் இதை செஞ்சதுதான். ஏன் நான் சொல்றேன்னா நான் ஏற்கனவே செஞ்சவன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுடைய ஞானம் என்பது நம்மளை தேவனுக்குள்ள வளரவும், தேவனுக்குள்ள மன திரும்பவும், தேவனுக்காக எழும்பி நிற்கவும் தான் ஆண்டவர்களுடைய ஞானம் கர்த்தர் நம்மளுக்கு தருகிறார். குறைவு இருக்கா? நீங்க தேவனுக்கு கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஞானம் உள்ளவனா, ஆண்டவரே என்னோட ஞானத்துல குறைவுள்ளவனா இருக்கிறேன், எனக்கு சம்பூர்ணமாய் எனக்கு தாங்க. ஆண்டவர் நம்மளை கடிந்து கொள்றது இல்லை, நம்மள ஆண்டவர் வெறுக்கிறது இல்லை. நீ ஞானம் இல்லைன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா தேவன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. சிலவங்க பாருங்க, நல்ல இன்னொரு பழமொழி இருக்கு, நல்ல பேர் எடுக்க ரொம்ப நாள் ஆகுமா. நீங்களா என் கண்ணுக்கே தெரிய மாட்டீங்க, இருக்கீங்களாங்க? நல்ல பேர் எடுக்க எவ்வளவு நாள் ஆகும்? ரொம்ப நாள் ஆகும். கெட்ட பேர் எடுக்க ஒரு நிமிஷத்துல. எப்படி? ஒரு நிமிஷம் எப்படி? ஒரு உதாரணம் சொல்லுங்க. எப்படி? நம்ம நடிச்சது, நம்மளோட பிரகாயம் காட்டாம இருந்தது, நம்மளோட கோபம் ஆத்திரம் நம்மளோட சுபாவத்தெல்லாம் வெளிப்படுத்தாம அடங்கி இருந்து ஒரு நிமிஷத்துல காட்டும் பாருங்க, அப்பதான் தெரியும் பிசாசு நீதானா, வலு சர்ப்பம் நீதானா, பாலாக்கு சிங்கம் நீதானா. ஆமென், அல்லேலூயா. ஒரு நிமிஷம், ஒரே வினாடி நீ யார் என்று உன்னோட சுய சிந்த. அதனால வசந்த உன் சுய புத்தி மேல் சாயாத. இன்னைக்கு நம்மளோட சுய புத்தி தான் நம்மளோட நம்மளோட ஞானம் தான், குறைஞ்ச ஞானம் தான் நம்மளோட தீமையான வழியில நடத்துது. நீ ஆண்டவருடைய ஞானத்தை கேளு. அல்லேலூயா. எனக்கு ஒரு 19 வயசு இருக்கும், 19 வயசு. அப்ப வேலை இடத்துல எனக்கு வயிற்று பகுதியில் கொஞ்சம் வலியா இருந்தனால அந்த டாக்டர் கம்பெனி சூறா கொடுத்து போய் பாரு அப்படின்னா என்னோட பேனல் கிளினிக் போனேன். ஐயா 3 வேளை நல்லா சாப்பிடுவேன், பிரேக்ஃபாஸ்ட் கரெக்டாக எடுப்பேன், லஞ்ச் நல்லா சாப்பிடுவேன், டின்னர் கரெக்டாக சாப்பிடுவேன். அப்பப்போ சஃபரா அது அப்பப்போ முடிஞ்சிருக்கு. அன்னைக்கு அந்த டாக்டரை பார்க்கும்போது டாக்டர் சொல்றாரு, யூ ஹேவ் appendix. நான் டாக்டர்கிட்ட ஃபைட் பண்றேன். appendixனா என்ன அர்த்தம்? சாப்பிடாதவனுக்கு வர வியாதி, நல்லா சாப்பிட்றவனுக்கு எதுக்கு அந்த வியாதி வரும்? இன்னைக்கு ரொம்ப பேரு அவன் சொன்னான அதையே சிந்திச்சுக்கிட்டு, அதையே யோசிச்சுக்கிட்டு, அதையே பேசிக்கிட்டு, அதையே நினைச்சு தூங்குறவனுக்கு அந்த appendix வரதான் செய்யும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஒரு ரோஜா பூ செடியை நட்டு தண்ணி ஊத்துறதுக்கு அடையாளம். அந்த டாக்டர் என்கிட்ட சொல்லும் போது அவர்கிட்ட நான் சொல்றேன், எனக்கு appendix கட்டியே இல்லை, எனக்கு appendixே இல்லை. அவர் சொல்றாரு, நோ, உனக்கு appendix தான், this is அடையாளம், இதுதான் உனக்கு appendix தான். நான் சொன்னேன் எனக்கு appendix இல்லை. ஆமென். What a miracle அப்படின்னு டாக்டர் சொல்லல. திருப்பி என்ன சொல்றேன்னா, நோ யூ appendix. நான் திருப்பி அவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, எனக்கு appendix எனக்கு appendixே இல்லை. appendixனா என்ன தெரியுமா? தெரியும். சாப்பிடாதவனுக்கு சாப்பாடு லேட்டா சாப்பிட்றவன், ஒழுங்கா சாப்பிடாதவனுக்கு வயிற்றுல வருகிற சில அல்சர், அது ஒரு appendix அதுன்னு சொல்லுவாங்க. ஆமா தானே? நான் அந்த டாக்டர்கிட்ட இல்லவே இல்லைன்னு சொல்லி தான் வெளியாகும். இன்ன வரைக்கும் ஆண்டவருடைய மகிமை அவரோட நாம மகிமைக்காகவே சொல்றேன், எனக்கு appendixே இல்லை. ஒரு மருத்துவர் அவர் உங்களை பார்த்தானா உங்க வயிற்று அப்படியே ஜூம் பண்ணி அந்த ஜூம்ல கண்டுபிடிச்சு சொல்றது இல்ல, அவர் படிச்ச பேப்பரை பார்த்து தான் சொல்றாரு. புரிஞ்சுக்குங்க, அந்த பேப்பரை நம்பரை தெரிஞ்சவங்களுக்கு
உங்க கையில வச்சிருக்கீங்க அந்த பேப்பரை நம்புங்க. அத நம்ப மாட்டீங்க. ஏமாத்துறவன், பொய் சொல்றவன், களவு செய்கிறவன், இருள வாழ்றவன், பொல்லாங்கு செய்கிறவன், எதிர்ப்புகளை கத்து கொடுக்கிறவன், விஷத்தை ஊத்துறவன், அவனெல்லாம் நம்புவீங்க. ஆனா தேவனோட வார்த்தையை நம்ப மாட்டீங்க. நம்புங்க. ஒரு டாக்டர், ஒரு வாத்தியார் ஏதாவது சொல்றனா அது அவங்களோட சொந்த ஞானம், அவங்களுடைய வளர்ந்த படிப்பு, அவங்க கற்றுக்கொண்ட அந்த போதனை தான், அந்த பாடம் தான் அவங்களுக்கு போதிக்குது. அதெல்லாம் உங்களை விடுதலை ஆக்க முடியாது. ஒரு மனுஷன், ஒரு தேவனுக்குள்ள விடுதலை ஆகணும்னா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். விடுதலை ஆகணுமே தெரியல. இயேசு மாரி இல்லைன்னா எம்ஜிஆர் மாரி சாட்டை எடுத்து அடிச்சாதான் விடுதலை ஆகும். ஆமென். தேவனுடைய வார்த்தை அல்லாமல் ஒருவனும் விடுதலை ஆக முடியாது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்ம விடுதலை ஆக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை தான் நமக்கு ஞானமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய வசனம் தான் நமக்கு ஞானமா இருக்க வேண்டும். ஒரு நம்ம வாழ்க்கையில குறைவா இருக்கிறோமா, தேவனுடைய ஞானத்துல குறைவா இருக்குமா, ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவரே எனக்கு உங்களுடைய ஞானத்தை தாங்க. இன்னைக்கு ரொம்ப தேவ பிள்ளைங்களுக்கு தேவனுடைய ஞானம் ஆண்டவர் போதிப்பார். தேவன் சொல்வார், இவங்களோடு பேசாத, இவங்ககிட்ட என்னன்னு இரு. இவங்க காட்டுகிற அந்த மாயமான காரியத்தை நம்பாதன்னு சொல்லுவாரு. நம்ம ஆண்டவர்கிட்ட போய் சண்டைக்கு நிற்போம். என்னன்னு பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தெரியும், ஒரு கீரல் கூட அவங்கள குறிச்சு எனக்கு இல்ல சந்தேகம். அல்லேலூயா. சத்தம் குறைவா இருக்கு. என்னுடைய ஆரம்ப ஊழியத்துல என்னுடைய பாஸ்டர் கிட்ட வந்து ஒரு விசுவாசி சொன்னாங்க, அவருடைய அசிஸ்டன்ட் பத்தி, பாஸ்டர் உங்க அசிஸ்டன்ட்ட கொஞ்சம் கவனமா இருங்க, அவர் சில காரியங்கள்லாம் தவறா செய்யறாருன்னு. என் பாஸ்டர் உடனே சொன்னாரு, அவனை குறிச்ச இறுதிக்கு ஒரு கீரல் இல்லை, நீங்க தப்பா சொல்லாதீங்க. நீ மனுஷனை நம்பினா நீ மனுஷனை போலதான் பேசுவ, சிந்திப்ப. நீ கர்த்தரை நம்பினா உன் வாழ்க்கையில தேவனுடைய சத்திய ஆவியானவர் உன்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பார். இன்னைக்கு ஆண்டவருடைய ஞானத்துல நம்ம பெருகணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அவர் வந்து நம்மள்ட்ட கடிஞ்சு கொள்ள மாட்டார், அவர் கோபமா இருக்க மாட்டார். அல்லேலூயா. தேவன் நம்மளுக்கு எரிச்சல் உள்ள தேவனா மாற மாட்டார். உனக்கு கற்றுக் கொடுப்பார், ஞானத்தை தேவன் தருவார். தேவனுடைய ஞானம் உனக்குள்ள வரும்போது, தேவனுடைய ஞானத்துல நீ வாழும்போது, ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலும் உனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். உனக்கு தேவன் விளக்குவார், தேவன் உனக்கு போதிப்பார், ஆண்டவர் உனக்கு சொல்லிக் கொடுப்பார். சாராள் மேரி அவருக்கு தீமையானதை தேவன் சொல்ல மாட்டார். மனுஷன் தான் நம்மளுக்கு தீமையான காரியத்தை சொல்லிக் கொடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நானு, என்னுடைய தம்பி, தங்கச்சிலாம் எல்லாம் வந்து பிஎம் போயிடும், முக்கியமத்தாஜா போயிடும் ஒரு பின்னர்களுக்காக. அப்ப அந்த இடத்துல நாங்க வரும்போது வீடூர் பகுதியில வந்து அங்க சரான ஃபேமஸ் கொயக்கா ஜம்பு கொயக்கா, சிம்பட்டா, பித்தாய் அங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமானது. இது எப்படியாவது, ஏன்னா இந்த சிம்பட்டா வந்து தங்கத்தோட விலை கூட, 7 சிம்பட்டா 10 வெள்ளி தான். எனக்கா ஐயோ இது சிம்பட்டாவா இல்ல தங்கமானு தெரியல, அவ்வளவு வேலை. அங்க பார்த்த இவ்வளவு பெரிய பழம்னா ஒரு 15 வெள்ளி, ஒரு 10 வெள்ளி, 10 வெள்ளி இவ்வளவு பெரிய பழம். அவ்வளவு நிறைய சொல்ல. ஆனா அந்த பஸ்ல எப்படி எடுத்து வரணும், அதுதான் பெரிய பிரச்சனை. அப்ப என் தங்கச்சி தம்பிலாம் என்ன சொல்றாங்க, துண்டுல கட்டி அதுல பைய போட்டு இன்னொரு பைய போட்டு அது இதை பண்ணி ஒரு வாடை வராது. மனுஷன் அப்படிதான் வந்து நிறைய ஞானம் உலகத்துல ஆண்டவரை ஏமாத்தி மனுஷனை ஏமாத்தி எப்படி வாழலாம் மனுஷன் கத்து கொடுப்பான். எத்தனை பேர் கத்துருக்கீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி அவனை வந்து மேஜிக் கண்ணை மறைக்கலாம், எப்படி அவனை ஏமாத்தலாம், எப்படியெல்லாம் அவனை நம்ம வாழ்ந்துடலாம் மனுஷன் கத்து கொடுப்பான். ஆனா தேவன் அப்படி அல்ல, உள்ளதா உண்மையாய் வாழுந்துதான் தேவன் நம்மளுக்கு கத்து கொடுப்பார்.
ஆமென். அல்லேலூயா. ஐயா, நிறைய நியாயம் இல்லாத நம்ம எப்பயோ நியாயத்துக்கு முன்னாடி நிக்கிறோம். ஆனா தேவனுடைய நியாயத்துக்கு முன்பாக நீ நான் நிற்கவே முடியாது. ஏன்னா நியாயாதிபதி நம் தேவனாகிய கர்த்தர். ஆமென். நம்ம மனுஷன் நிறைய காரியத்தை நம்ம கற்றுக் கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. அதெல்லாம் நீதியா, அதெல்லாம் நியாயமா மாறாது. கர்த்தர் தருகிற ஞானம், தேவன் தந்திருக்கிற ஞானம் நமக்கு வேணும். தொடர்ந்து வாசிப்பமாக யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17-18 பார்க்கும்போது அங்க வசனம் ஞானத்தினுடைய கனிகள், ஞானத்தினுடைய பலன, ஞானத்துடைய தன்மையை இங்க சொல்லப்படுகிறது. வாசிப்பமாக யாக்கோபு 3ஆம் அதிகாரம், James chapter 3 verse 17 and 18. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனமா எடுத்துக்கொள்ளுங்க. வாசிப்பமாக பரத்திலிருந்து வருகிற ஞானம், பரத்திலிருந்து வர வேண்டிய ஞானம். ஆமென், ஆமென், ஆமென். எங்க இருந்து வரணுமா? அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு ஒரு யாராவது ஆலோசனை சொல்றாங்க, உங்களுக்கு யாராவது ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, உங்களுக்கு யாராவது ஒரு யோசனை தராங்கன்னா அது எங்க இருந்து வரணும்? எங்க இருந்து வரணும்? நீங்க அங்க இருந்தா கேக்குறீங்க. ஹலோ சிஸ்டர் தெரேசா, அங்க இருந்தா கேக்குறீங்க? நோ பாஸ். வச்சுப்பா, அங்க இருந்தா கேக்குறீங்க. பரத்துல இருந்து போடு. எங்க இருந்து கேக்குறோம்? மாஸ்டர்ஸ் எங்க கேக்குறோம்? ஒஸ்மா ஆமா. எங்க இருந்து கேக்குறோம்? சிஸ்டர் எங்க கேக்குறீங்க? கல்லானால் கணவர் பாஸ்டர், இல்லன்னா அவர்கிட்ட அடி வாங்க முடியாது பாஸ்டர். அப்படியா? எங்க கேக்குறோம்? சிஸ்டர் சார் எங்க கேக்குறோம்? இல்ல பாஸ்டர், நான் மெசேஜ் பண்ணுவேன் எங்க அத்தான்ட்ட, பொத்தான் ஏதாவது சொல்றவருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சிஸ்டர் எங்க கேட்கணும்? பாஸ்டர் வெயிட் பண்ணுங்க, சிங்கப்பூர்ல இருக்காரு, அவர் தட்டி கேட்டுறாரு. அப்படியா? சிஸ்டர் ஜோதி பாஸ்டர் அவர்கிட்ட கேட்காம இப்படி கூட கால் வைக்க மாட்டேன். நீ கால் வச்சேன்னா கால் வைக்கலன்னா இல்ல, நம்ம பரத்திலிருந்து கேட்கணும், நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். தேவன் தான் நம்மளுக்கு ஞானத்தை தரணும், ஆண்டவர் தான் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆமென். பரத்திலிருந்து வருகிற ஞானமும், பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும். பாருங்க, தேவன்கிட்ட இருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டதா? சொல்லுங்களேன். சுத்தமா இருக்கும். ஆமென். எந்த சுத்தம்? எந்த சுத்தம்? யாருக்கும் வேதனை கொடுக்காத சுத்தம், யாருக்கும் பகைகள் உண்டாகிறது சுத்தம், யாருக்கும் மேற்றுமைகளும் தாழ்மைகளும் காட்டாத சுத்தம். ஆமென். அல்லேலூயா. முதல் ஞானம் என்ன தெரியுமா? நீங்க எல்லாத்துக்கும் சுத்தம் உள்ளவர்களா இருக்கணும். சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. சில உங்களுக்கு ஒரு தடவை உதவி செஞ்சுட்டு பாத்தீங்கன்னா திருப்பி எப்ப உதவி செய்யணும்னு போன் அடிச்சு கேட்பாங்க. உனக்கு செஞ்சதே பெருசுதான். தானே? உனக்கு ஒரு தடவை செஞ்சது பெருசுதான். அந்த பெருசா மறந்துட்டு அடுத்தது எப்ப செய்யறீங்க? அப்ப முத கேட்கும் போது எப்ப கூட்டு போறீங்களான்னு, ஏன் வரல, ஏன் கூட்டு போல? உங்களுக்கு தெரியுமா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஒன்னாவது நம்ம எல்லாத்துலயும் எப்படி இருக்கணுமா? சுத்தமா இருக்கும். எந்த சுத்தம்? இருதயத்தில் சுத்தமா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும், தேவனுக்கு பயந்து நடக்கணும், தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்கணும், தேவ பிள்ளையா இருக்கணும், தேவ சிந்தையா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு கெட்ட புத்தி என்ன தெரியுங்களா? மற்றவங்களை பத்தி, அவங்களோட ரகசியத்தை பத்தி, அவங்க குடும்ப கதையை கேட்கறதுனா ரொம்ப அப்படியே ஆழ்ந்த விருப்பத்தில் இருப்போம். ஏன் தெரியுங்களா? அந்த Facebookல குடும்ப சண்டை வருது, கணவன் மனைவி சண்டை வருது, அந்த நாடகத்துல சண்டை வருது, மாமியாருக்கும் மருமகளும் சண்டை வருது, வேற என்னென்ன கதைலாம் கேட்டனால சபையில இதேதான் நம்மளுக்கு கதை. இது ஏன் அப்படி நடந்துச்சு, இவங்க ஏன் அப்படி இருந்தாங்க, அவன் ஏன் அப்படி பண்ணான், இவன் ஏன் அப்படி பேசினான் அப்படின்னு சொல்லி இருதயத்துல சுத்தம் உள்ளவர்கள் இல்ல, மற்றவர்களுடைய விஷயங்களை நினைச்சிடும், கேட்டுரும். அப்பதான் நிம்மதி. ஆனா
அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஊர்பட்ட என்னையா எதுவுமே பேசல. எப்சிபா தான் மனசுல சுத்தமா இருந்து சிரிக்கிறாங்க. யார பத்தியும் பேசல, யார பத்தியும் நான் கேட்க மாட்டேன், வருவேன் போவேன். மற்றதெல்லாம் ஏன் திரும்ப அப்படி இருக்கீங்க? சாத்தேக்கு அந்த அடுப்பு கரையில கொஞ்சம் இப்படி வீசினாதான் எரியும். அந்த மாரி முகம்லாம் மாறுது, முகம்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. இருதயத்தில் சுத்தமா இருங்க, தேவனுக்கு சுத்தமா இருங்க. மொத்த ஞானம் என்ன தெரியுங்களா? நீங்க எப்படி இருக்கணுமா? சுத்தமா இருங்க. தேவனோட மொத கனியை நீங்க சுத்தமா இருங்க. தேவனுக்கு உண்மையா, உங்களை சுத்தி இருக்கிற நபர்களுக்கு உண்மையா சுத்தமா இருங்க. அல்லேலூயா. இரண்டாவது பாருங்க, பின்பு சமாதானமும். என்னமா? பின்பு சமாதானமும். என்னமா? பின்பு சமாதானமும். என்னமா கட்ட போறீங்க? பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும். பின்பு சமாதானமும். பாருங்க, அடுத்தது தேவ ஜனம் சமாதானமா இருக்கணும். நீ எல்லாரோட சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம பிடிச்சவங்க, நம்ம விரும்புறவங்க, நம்ம நினைக்கிறவங்கள்ட்ட சமாதானமா இருக்கும். ஆனா தேவன் என்ன சொல்றாருன்னா, உன்னை நிந்திக்கிறவர்களை என்ன பண்ணுமா? உன்னை எதிர்க்கிறவர்களை ஆசீர்வதிங்க. உங்களோட யுத்தம் செய்கிறவர்களோட சமாதானமா இருங்க. ஆனா நம்ம யாரோட சமாதானத்தை நாடுகிறோம்? யார் மேல சமாதானமா நாடுகிறோம்? நம்மளுக்கு பிடிச்சவங்க மேல, நம்ம விருப்பப்படுகிற மேல. அவங்க சரியாதா, அவங்க அழகாதா, அவங்க உண்மையா இருக்கிறதுனால அவங்களோட இல்ல. இரண்டாவது தேவன் கொடுக்கிற ஞானம், எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் அவங்களோட சமாதானமா இரு. உன் சமாதானத்தை நீ நாடு. அல்லேலூயா. இன்னைக்கு சபையில தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவருடைய ஞானம் இருக்கணும். அவங்கள என்ன பண்ணுமா? அவர்கிட்ட சமாதானமா இரு. அல்லேலூயா. உன்னோட போராடுறவங்கள்ட்ட சமாதானமா இரு. உனக்கு எதிர்த்து நிக்கிறவங்கள்ட்ட சமாதானமா இரு. இது தேவன் தருகிற ஞானம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஒரு பிள்ளை பேரண்ட்ஸ, தாய் தகப்பனையும் வேதனைப்படுத்திட்டு அவங்க ஏதாவது தவறு செஞ்சிட்டாங்கன்னா மறுபடியும் அந்த பிள்ளை அந்த தாய் தகப்பன்ட்ட வந்து ஒப்புற ஆகுனா தாய் தகப்பன் மன்னிச்சு ஏத்துக்கிறாங்க தானே? இல்லையா? ஏத்துக்கிறாங்க தானே? அவங்க ஏத்துக்கிறது போலதான் இன்னைக்கு சபையில அமர்ந்திருக்கிற நம்ம எல்லாரோடும் சமாதானமா இருக்கணும். அல்லேலூயா. நம்மளுக்கு ஒரு புரிந்துணர்வு இல்லை, புரிஞ்சுக்க முடியல. இப்போ ஒரு உதாரணம், ஒரு சிஸ்டர் ஒரு 8:10 ஆராதனைக்கு வராங்க. இப்போ வந்தாங்க, நாங்க ஏன் லேட்டு, மணி என்ன 8:10, 7:15 ஆராதனைக்கு வரணும் தெரியாது, மூடல, சாப்பிடல, சுத்திக்கு தெரியாது அப்படின்னு நான் ஏசிட்டு வச்சுங்களேன். ஆராதனை முடிஞ்சாலும் அவங்க வந்து பாஸ்டர் மின்னுக்கு இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கிளினிக்ல போய் நான் மருந்து எடுத்துட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் ஊசி குத்திட்டு தான் ஆராதனைக்கு வந்தேன்னா யாரு இழந்து போயிட்டேன்? யார் சமாதானத்தை இழந்து போயிட்டேன்? அவங்களா? நான். இன்னைக்கு நம்மளுடைய யோசனை, நம்மளுடைய ஞானம் என்ன பண்ணுதான்? சமாதானத்தை தேட மாட்டுது, பகையும் எதிர்ப்புகளும் பகையும் விரோதங்களையும் தேடுது. தேவனோட ஞானம் உனக்கு வேணுமா? எல்லாத்துலயும் சமாதானத்தை காத்துக்கொள்ளு. என் காலத்துல வந்து பப்பி தான் குலைக்கும், ஆனா இப்ப காலத்துல யார் குலைக்கிறான்னு தெரியல. பப்பியும் வெளியே குலைக்குது, பப்பி இல்லாத உள்ளுக்கும் குலைக்குது. சமாதானத்தை நாடுங்க. அன்னைக்கு ஒரு பிரதரை ஜேபி டவுன்ல பார்த்தேன். ஒரு 5:30 மணி மத்தியானம், ஐயா பிரின்சிபல் ஐயா வீட்டுக்கு போலையான்னு. வீட்டுக்கு போனா அவ கத்திக்கிட்டே இருப்பா சார். ஒரு 7 மணி மேல போனா குளிச்சுட்டு 8 மணிக்கெல்லாம் படுத்துடலாம். நம்ம சபையில் அந்த மாதிரிலாம் செஞ்சிடாரு. நீங்க கத்தாதீங்க, சமாதானத்தை நாடுங்க. அத்தான் காஃபி வேணுமா, அத்தான் சாப்பிட்டீங்களா, போய் சமாதானத்தை கொடுங்க, சமாதானத்தை நாடுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு
தேவன் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்திருக்க, சமாதானத்தை தேவன் நம்மளுக்கு தந்திருக்கிறாரு. சமாதானமா பேசுங்க. ஆமென். பாஸ்டர், என்னோட ஹஸ்பண்ட் சொல்றாரு சமாதானமா நீ செய்யணும்னா எனக்கு ஒரு பெக்கு ஊத்தி கொடு அப்படின்றாரு. எப்படி அப்படின்னா அதை கத்துக் கொடுக்கல. அது கத்துக் கொடுத்துதான் நீ கேட்கிற கேள்வி நான் பதில் சொல்றேன். நீ பெக்கா நினைச்சு கேட்டாரே ஊத்தி கொடு. நீ சொல்ல எங்க ஆண்டவர் கத்துக் கொடுத்தது இந்த பெக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எல்லா விதத்திலும் சமாதானமா இரு. சிலவங்களுக்கு அது என்ன சொல்லுவாங்க, மணி அங்க போயிட்டாங்க ஹோட் டெம்பராமா இப்படிங்கிறதுக்குள்ள அதுக்கு மேல எரிஞ்சிருவாங்க. டேபிள்ல எல்லாம் சோப் லைட்ல இருப்பாங்க. பச்சை விழுந்துரும். நம்ம பின்னாடி இரண்டாவது காடியில இருப்போம். அவன் முதுவா இருப்பான். பச்சை லைட்ல அவன் கண்ணாடி அடிக்கிட்டு சமாதானமா இருக்கு சிஸ்டர். அக்கா பாக்குறத பார்த்தா யாரோ சீன சொல்லியிருக்கான் போல, சமாதானமா இருக்கு. ஒரு நாள் என் ஊருக்கு போயிட்டேன், ஷாஜானுக்கு. அது வந்து ஒரு ஒரு ஒத்தடி பாதை, ஷார்ட். டக்குன்னு என் வீட்டுக்கு போயிடுவேன். ஸோ அந்த பாதையில பூந்து ஷார்ட்கட்ல போறேன். டக்குன்னு முன்னுக்கு ஒரு காடி வந்து வேகமா வந்துச்சு. என் காடி புது காடி, அந்த காடி ரொம்ப ரொம்ப பழைய காடி, ஸ்கிராப் போக வேண்டிய காடி. அந்த காடியில் உள்ளவரு இறங்கி வந்துட்டாரு. அவரு என்ன நினைச்சாருன்னா அது தேவனுக்கு தான் தெரியும். ஆனா அவரு ஒரு பெரிய சபையில வொர்ஷிப் லீடர். அது எனக்கு தெரிஞ்சது. மொட்டையா சாரி பிரதர். நீங்களா? சமாதானத்தை தேவன் தராது, நான் வாங்கவே மாட்டேன். நான் இப்படிதான் இருக்கணும், நீ அப்படியே இருந்தா இயேசு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு தேவன் தருகிற ஞானம் நம்மளுக்கு என்ன வேணுமா? என்ன வேணும்? சமாதானம். தேவன் தந்திருக்கிற ஞானம் நம்மளுக்கு, தேவன் நம்மளுக்கு கொடுத்த ஞானம் சமாதானத்தோடு இருக்கு. இப்ப நான் கேட்கிறேன், இப்ப கணவர் ஏசிட்டார், நீ முறைச்சிக்கிட்டு மராஜோ பண்ணிட்டு போய் படுத்துட்டீங்க. கணவர் சொல்ற, ஏ பிள்ளை வந்து சாப்பிடு, வெறும் வயித்தாடு படுக்காத. எனக்கு வேண்டாம், நீங்க எல்லாம் கொட்டிட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டா சாப்பிட்டு, சாப்பிடலாப்பா அப்படின்னு போய் படுத்துட்டாரு. இப்ப யாரோட வயிறு காயுது? 12 மணிக்கு பிரியாணி, கோழி, ஆடு, மீன் சமைச்சதுலாம் வரும். மறுநாள் சாட்சி சொல்றது வீட்டுக்கு கொடுத்துல, தேவன் என்ன பெரிய போராட்டத்துல இருந்து காப்பாத்தினார். என்ன போராட்டம் சிஸ்டர்? கனவுல இதெல்லாம் வந்துச்சு பாஸ்டர். ஆண்டவர் என்னை மேற்கொள்ள கிருபை செய்தார். அது ஆண்டவர் மேற்கொள்ள கிருபை செய்த உன்னுடைய என்னது கவனத்தை வேகமா தலையாட்டுற நடந்திருக்கு. யா தேவனுடைய சமாதானத்துல இரு. சிலவங்களுக்கு ரிமோட்டை காட்டுவாங்க, கோவத்தை ரிமோட் போன்ட்ட காட்டுவாங்க. சிலவங்க ரொம்ப நல்லவங்க, கண்ணாடி கிட்ட போயிட்டு ஏன்னா கண்ணாடி ஒண்ணுதான் பதில் சொல்லாது. தேவன் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது சமாதானத்தோடு இது. உன் புத்தியில, உன் இருதயத்துல, உன்னோட சிந்தையில சமாதானம் இல்லைன்னா தேவனோட ஞானம் இல்லைன்னு அர்த்தம். நீ தேவனுடைய ஞானத்தை பெற்றுக் கொள்ளாம உலக ஞானத்தில் இருக்கிறனால நீ சமாதானமா இல்லை. நீங்க ரொம்ப பேருக்கு பேசப்படுது. ரெண்டாவது ஞானத்தை கொஞ்சம் டிக் பண்ணீங்க, அதான் ரொம்ப குறைவா இருக்கு. ஆமா தானே? ஐயோ, உலகத்திலே பெரிய பாவி யார் தெரியுங்களா? இவ்வளவு பிரசங்கம் கேட்டுட்டு கீழே இறங்கினா நான் சமாதானம் இல்லாம போறேன். எவ்வளவு பெரிய வேதனை. உண்மை சிஸ்டர். ஆராதிச்சு அல்லேலூயா அல்லேலூயா இயேசுவே அப்படின்னு கீழே அந்த கேட்டை தாண்டி நான் சமாதானம் இல்லாம போறேன். ஆண்டவர் நம்மளுக்கு சமாதானமே தரத்துக்கு தான் சபைக்கு கொண்டு வந்தாரு.
ஆனா எல்லாம் முடிச்சு எல்லாம் ஆராதிச்சு கீழே போயிட்டு அந்த ஏதாவது ஒரு சின்ன லேசா கண்ணுல அப்படி போயிருக்கோம், சமாதானம் திறந்துடும். சின்ன ஒரு காரியம் மரியாக்கா பிரேசல சொல்லணும்னா அவங்களுக்கு சமாதானம் திறந்து போயிடுவாங்க. வாசல ஹாய் ஹலோ சொல்லணும்னா அவங்க சமாதானம் போயிடும். ஐயா, மனுஷனுடைய சமாதானத்தல்ல, தேவன் தருகிற ஞானமான சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நம்மளுடைய ஞானம் உலக பிரகாரமா இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குடும்பத்துல எவ்வளவு போராட்டம் வந்தாலும் எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் தேவனுடைய சமாதானத்துல இருங்க. ஏன் இந்த சபையில ஒரு பியூட்டி இருக்கு. இந்த சபையில நான் கேட்கல பூந்தானே எல்லாரும் முடிஞ்சு ஒரு படம் தான் எல்லாம் தெரிஞ்சிடும். இந்த குடும்பத்துல இன்னைக்கு சந்தோஷமா இருந்தாங்க, இந்த குடும்பத்துல இன்னைக்கு சண்டையோட இருக்காங்க, இந்த குடும்பத்துல ஏதோ போயிடுச்சு அப்படின்னு எல்லா முகத்தை பார்த்தாலே தெரியும். அது பத்தாதுன்னா அது அப்படியே என்ன மாத்திரும். நல்லா தானே வந்தீங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, இவங்களெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் கேட்டேன், எனக்கு ஒரு மாதிரி ஆச்சு. ஃபீவர் மாரி, கொரோனா மாரி, வைரஸ் மாரி அது அப்படியே பரவி போகுது. இன்னைக்கு நம்ம தேவனுடைய சமாதானம் நம்மளுக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. பாஸ்டர், நேத்து ராத்திரி எல்லாம் நான் வந்து சமாதானத்தை தேடினேன், ஆண்டவர் தரவே இல்லை. என்ன சிஸ்டர் பண்ணீங்க? நான் சினிமா பாட்டை தட்டி விட்டு, ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை கொடுங்க, ஆண்டவரே சமாதானத்தை கொடுங்க. என்ன பாட்டு வந்துச்சு? போனால் போகட்டும் போடா. அப்புறம் எப்படி தேவன் சமாதானம்? நீ போ சொல்ற, ஆண்டவர் எப்படி போன்னு அனுப்புவாருங்க. சிலவங்களுக்கு தூக்கம் வர்றதுக்கு பழைய பாட்டு கேட்கணும். அந்த பழைய பாட்டுல இருந்த பிசாசு தான் புதிய பாட்டுலயே இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் தருகிற ஞானம் இரண்டாவது, சமாதானம் மூணாவது. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயோ பின்பு சமாதானமோ சாந்தமோ. சாந்தம் பொறுமையாரு, பொறுமை இல்ல, பொறுமை இருக்கிறது இல்ல. ஒரு இப்படி வச்சுங்க, வந்தாரு கடவுள் பசிட்டாரு, அதனால தண்ணிய ஊத்திட்டா, மிளகாத்தூளை போட்டு மஞ்சாத்தூளை போட்டு எல்லாம் போட்டு கிண்டி உப்பை போட்டு கிண்டிட்டு கொண்டு போய் கொடுக்காதீங்க, அடுப்பை பத்த வைங்க. சாந்தம், சாந்தமா சந்தானம், சாந்தம் நம்மளுக்கு இருக்கணும். சாந்தமா இரு. சபைக்கு வந்தா கூட சாந்தம் இல்ல, அப்படியே முகத்தெல்லாம் பார்த்தா நமக்கே பயமா இருக்கு. இது எங்க ஜெயில இருந்து வந்துச்சா இல்ல ஏதோ இருந்து வந்தா? அப்படி ஏன் சாந்தமா இருக்கியா? ஒரு பிரச்சனையா? அகத்தின் அழகு சாந்தமா இருங்க. உன் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு. என் பாட்டி எப்படி சொல்லுவாங்க, உன் முகர கட்டை பார்த்தாலே தெரியுதுடா ஏதோ பிரச்சனை வந்திருக்குன்னு. ஏன் சாந்தமா இருங்கயா? மூணாவது தேவன் தருகிறது எல்லாத்துலயும் சாந்தமா இரு. இப்ப நீ வேதனைப்பட்டு, நீ குழம்பி, நீ நிறைய காரியத்தை பேசி என்ன நீ பலன் அடைஞ்ச? பலன் அடைஞ்சீங்களா? சொல்லுங்க. ஏதாச்சும் சாதிச்சிட்டீங்களா? சொல்லுங்களேன். ஏதாவது கத்துக்கொண்டீங்களா? சொல்லுங்களேன். இப்ப நம்ம எப்படி தெரியுங்களா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? எல்லாத்திலும் பரபரப்பு, எல்லாத்திலும் அவசரம். சரியா செய்ய வேண்டிய வேலையை கூட உங்களுடைய பரபரப்புல, உங்களோட ஆவேசத்துல அதெல்லாம் தப்பு தப்பா மாறுது, தப்பு தப்பா முடியுது. அது பிரச்சனை இல்லை, தவறா வந்து முடியுது. நம்ம வீட்டுல வயசு பிள்ளைங்க நல்லா தான் இருக்குங்க. இந்த அம்மா இருக்கிறாங்கள, வயசு நான் கல்யாணம் பண்ண வந்தேன், வயசு நான் கல்யாணம், அதே சொல்லி சொல்லி இது போய் தப்பா ஏதாவது ஒரு முடிவு, தப்பா ஏதாவது கொண்டு வந்து, தப்பா யாரையாவது கொண்டு வந்து தேவனை தான் கல்யாணம் பண்ண போறேன் சொல்லிக்கிட்டே இருந்தீங்களா, கல்யாணம் அப்புறம் அழுவோம், அப்புறம் வேதனைப்படும், அப்புறம் கடைசியா என்ன சொன்னோம்? நான் அமைதியில நல்லா இருந்தேன், நீங்க தான். இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வேணுதுன்னா சாந்தம். சாந்தமா இருக்கு, எல்லாத்துலயும் சாந்தமா இருக்கு, பொறுமையா இருக்கு, கர்த்தர் நடத்தும். ஆண்டவர் சொல்ற உங்களுக்கு இந்த சாந்தம் என்கிற ஞானம் நம்மளுக்கு இருக்கணும். சாந்தமா இருக்கு.
எல்லாத்திலும் அவசரம் கொடுத்தா ஓடாதீங்க, எல்லாத்திலும் போய் நிக்காதீங்க, சாந்தமா இருங்க. சாந்தத்தை ஞானமாய் பயன்படுத்துங்க. சில இடத்துல கணவர் சொல்லுவாரு, கொஞ்சம் முதவா போவோம். இல்ல இல்ல நான் முன்னுக்கு இருக்கணும், நான் அந்த இடத்துல ஃபங்க்ஷன்ல நான் தான் முன்னுக்கு தலைமை தாவணும், நான் போனோம். கணவர் மனசுல சொல்லுவாரு, இது சொன்னா கேட்காது, சரி போ. அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு வரும்போது யான் தான் வெள்ளையா போகணும், கொஞ்சம் லேட்டா வந்திருக்கலாம்ல. அப்பயும் கணவர் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, உனக்கு இன்னும் வேணும், இதுக்கு மேலையும் வாய் தரம் சொல்ல மாட்டாரு, மனசுக்குள்ளேயே சொல்லிடுவாரு. நம்மளுக்குள்ள அந்த சாந்தம் இருக்கு இல்லையா, தேவனுடைய ஞானமா இருக்கிற சாந்தம் இருக்கு. ஏன் தெரியுங்களா, நம்ம வாழ்க்கையில எல்லாத்துலயும் நம்ம அவமானம் படுகிறோம், சாந்தத்தை இழந்துடும். சாந்தமா இருக்கிறது, பொறுமையா இருக்கிறது, நிதானமா இருக்கிறதுல, சிந்தித்து யோசிக்கிறதுல, தெளிவாய் சிந்திக்கிறதுல, தெளிவாய் யோசிக்கிறதுல, இது நம்ம செஞ்சோமா, ஆண்டவருக்கு விருப்பமா, தேவன் விருப்பம் கொள்வாரா, ஆண்டவர் நம்மளுக்கு ஒத்தாசை செய்வாரா, தேவன் நம்ம கூட நிப்பாரா, அதை நம்ம யோசிக்கிறது இல்லை. வாய்க்கு வந்ததெல்லாம், வாயில வர்றதெல்லாம், சிந்தையில வர்றதெல்லாம், இருதயத்துல வர்றதெல்லாம் பேசிடும். சாந்தம் இல்ல. தேவ பிள்ளைகள் நம்ம சாந்தமா இருக்கணும். இயேசு மட்டும் சிலுவையில நின்றுகிட்டு முனைவிக்கிட்டே இருந்தாருன்னா, ஏசிக்கிட்டே இருந்தாருன்னா, உங்களெல்லாம் கத்திக்கிட்டே இருந்தாருன்னா, உங்களெல்லாம் சமைச்சிட்டு இருந்தாருன்னா, இந்த மாதிரி படிச்சு நிற்பீங்களா? எல்லாரும் அட்டை கொப்பியாவா ஆவுங்க அப்படின்னு எல்லாரும் எல்லாரும் அட்டை கொப்பியாவா வெள்ளையா இருக்குமா, இன்னொரு 10 ஸ்பாட்லைட் தம்பா பண்ண. ஆண்டவர் ஒண்ணுமே சொல்லலையா, அவர் சாந்தமா இருந்தார். அவர் நிதானத்துல என்ன சொல்றாரு தெரியுமா, இயேசு என்ன சொன்னாருன்னா, இவர்கள் என்னதென்று தெரியாம செய்கிறார். அந்த மெச்சூரிட்டி, அந்த நிதானம் நம்மளுக்கு இருக்கணும். இன்னைக்கு இல்ல. என் மனைவி 3 பிள்ளைகளை வைக்கும்போது, அம்மா வழி தாங்க முடியல, என்னால் முடியல, அப்படியே அம்மா நீ வேகமா முக்கமா, பிள்ளை நேரம் வந்துடும் அப்படின்னு நான் சொல்லல. பொறுமையா சாந்தமா இருக்கு. லேபர் ரூம்ல போய் பாருங்க, அங்க டாக்டர் சொல்றதுதான், நீங்க சொல்றது பேச முடியுமா? எத்தனை தாய்மாருங்க இருக்கீங்க, நீங்க சொல்லி டாக்டர் செஞ்சிருக்கான், இப்படி இது பண்ண அப்படி பண்ணி பிள்ளை வந்துடும், நீங்க சொல்லி டாக்டர் செஞ்சானா? அப்படி செஞ்சாரு மருத்துவர். இங்க மட்டும் பாஸ்டர் செய்யும், பாஸ்டருக்கு ஆலோசனை சொல்லு, பாஸ்டர் இப்படி ஜோம் பண்ணா, பாஸ்டர் அப்படி, பாஸ்டர் இப்படி பண்ணா. அது அங்க இருந்து பரத்திலிருந்து நம்மளுக்கு என்ன வரணுமா? வருகிற ஞானமோ முதலாவது சுத்தம் உள்ளதாயும், மூணாவது பாருங்க, சாந்தம், சாந்தமும் இணக்கமும் உள்ளதாயும், இணக்கமும் முழுமையான இரக்கம். நம்மளுக்கு மற்றவர்கள் மேல இரக்கம் உள்ளவர்களா இறங்கணும். ஒருத்தங்க தவறு செய்யறாங்களா, ஒருத்தங்க தப்பு செஞ்சுட்டாங்க, ஒருத்தங்களுடைய பாதை மோசமா இருக்கா, அவங்களுடைய வழிகள், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை தவறா இருக்கா, அவங்களுக்காக மன இறங்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை குறிச்சு உங்களை பகைச்சி போனவங்க வந்து மரியாக்காவுக்கு பகைச்சி மரியாக்காவை தீமையா பேசிட்டு சபையை விட்டு போயிட்டாங்கன்னா, அவங்க நேரம் உள்ளுக்கு வந்து மரியாக்கா பக்கத்துல உட்கார்ந்தா, மரியாக்கா ஏஞ்சி போய் பின்னாடி உட்கார்ந்து வேதம் சொல்லல. அவங்கக்கிட்ட இரக்கத்தை பாராட்டுங்க. அவங்களுக்கு இரக்கத்தை அதான் போட்டுக்கு இணக்கம் உள்ளதாயும். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுங்களா? full of mercy, முழுமையான இரக்கம், முழுமையா இருக்கணும். அவங்களுக்கு நீங்க மனையா இருக்கணும். அவங்களுக்கு எல்லா விதத்திலும் நீங்க மன இறங்குறவங்களா இருக்கணும். அவங்களுக்கு தயவு உள்ளவங்களா இருக்கணும். அவங்களுக்காக நீங்க பரிஞ்சு பேசுறவங்களா இருக்கணும். அவங்களை மன்னிக்கிற மனப்பான்மை உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அவங்களுடைய தவறுகளை, அவங்க செய்த தவறுகளை, அந்த தப்பைகள் வந்து அவங்களை மாத்துகிறவர்களாய் நம்ம மாறணும். தப்பு செஞ்சவனை தூக்கி
நீ இன்னும் தப்பு செய் அப்படின்னு நம்ம தள்ளக்கூடாது. அதான் தேவனுடைய ஞானம். ஒருத்த தவறு செய்து வரானா, அவன் உண்மையா மனம் திரும்புறானா, அவன் வாழ்க்கையில தேவனை நம்பி அவன் வாழ்க்கையில இருக்கிற அந்த பாவங்களை, அந்த தவறுகளை, அந்த குற்றங்களை விட்டு வருகிறானா, அவனுக்கு மன இறங்குங்க, அவனை மாத்துங்க. இப்ப உங்க வீட்டுல ஒரு பையன் நீங்க வைக்கிற காசெல்லாம் திருடலாம். அவன்கிட்ட உட்கார்ந்து பேசி நீங்க சொல்லிட்டீங்க, தம்பி இந்த காசெல்லாம் நீ திருடக்கூடாது, இந்த காசு இங்க வைக்கிறேன்னா அம்மா வச்சிருப்பாருன்னா அது நம்பிக்கையா இருக்கணும். அவன் சொல்லிட்டான், சரிம்மா நான் இனி எடுக்க மாட்டேன் சொல்லிட்டான். இப்ப அவன் பார்க்கும்போது, அவன் அந்த இடத்துல இருக்கும்போது அவனை பார்த்துக்காத இவனா அப்படின்னு சொல்லி போய் நீ ஒளி வச்சீங்கன்னா அதல்ல இரக்கம். அவன் மேல நம்பிக்கை வச்சு அவனை நம்பி நீ வை. அதுதான் அந்த இரக்கத்தை பத்தி சொல்றது. நீ அவனை நம்பு, அந்த வழியிலிருந்து அவனை திரும்ப, அந்த வழியிலிருந்து அவன் மாறதுக்கு நீ என்ன பண்ணணுமா, அவனுக்கு வழிகளை உண்டாக்கு. அடுத்தது நீங்க பார்க்கும்போது இரக்கம் உள்ளதாயோ, இரக்கம் உள்ளதுன்னா குட் ஃப்ரூட், நல்ல எண்ணம் உள்ளவர்களா இருங்க, நல்ல எண்ணமா இருங்க. அல்லேலூயா. உங்கள்கிட்ட ரெண்டு அப்பா இருந்தா, ஒரு அப்பம் ஒரு ஆளுக்கு குடு, ஷேர் பண்ண சொல்றாரு. நல்ல ஃப்ரூட், நல்ல கனிகள், நல்ல எண்ணமா இரு, நல்ல குணமா இரு, உன் சிந்தையில நல்ல எண்ணமா இருங்க. தீமையை சிந்திக்காதீங்க, தீமையை பேசாதீங்க, தீமையானதை யோசிக்காதீங்க. நல்ல எண்ணம் உள்ளவர்களா இருங்க, நல்ல ஃப்ரூட்டா இருங்க. இரக்கம் உள்ளதாயோ, இரக்கம் உள்ளதாயோ, இரக்கத்தாலோ, நற்கனிகளாலோ, நல்ல கனி. நம்ம நல்ல கனி உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது பாஸ்டர் சொல்றோம், இவங்க ரொம்ப நல்லவங்க. அல்லேலூயா. இவங்களா இந்த தவறு செஞ்சிருக்க மாட்டாங்க, இவங்களா இப்படிலாம் பேச மாட்டாங்க, இவங்களா ஜபத்துக்கு கரெக்டா வருவாங்க, இவங்களா சபையை மிஸ் பண்ண மாட்டாங்க, இவங்களா நல்ல சாட்சி உள்ள குடும்பம். யார் சொல்லணும்? உங்க பாஸ்டர் சொல்றாரு உங்களை குறிச்சு. நேற்று ஒரு பாஸ்டர் எனக்கு கிடைச்சாரு. நாங்க வர ஞாயிற்றுக்கிழமை நான் நாக்காவுக்கு போறேன், 3 நாள் அங்கே மீட்டிங். அப்ப அங்க வந்து ஒரு 120 பாஸ்டர்ஸ் எல்லாம் கூடும். அப்ப அந்த பாஸ்டர் அடிச்சுட்டு ஒரு பேர் சொன்னார். பாஸ்டர் இவருடைய லிஸ்ட் பாருங்க, கரெக்டா ஹோட்டல்லாம் போட்டீங்களா அப்படின்னு. நான் சொன்னேன், எல்லாம் கரெக்டா தான் பாஸ்டர் இருக்குன்னு. பார்த்து பாஸ்டர் கரெக்டா போட்டுருங்க. இந்த ஆள் வந்து யார் இருக்காம யார் இல்லைன்னு பார்க்க மாட்டாரு, அங்கேயே வந்து கத்தி சண்டை போட்டுருவாரு. இவனால பிரச்சனையாயிரும், அதனால கவனமா இருக்கும். ஒரு ஆளை குறிச்சு சாட்சி, நல்ல சாட்சியா இருக்கும். ஆமே, நல்ல கனி. நீங்களும் நானும் தேவன் தந்த ஞானத்துல நல்ல கனிகளா இருக்கும். ஆமே, அல்லேலூயா. குடும்பத்துல நல்ல கனிகளா இருங்க. நீங்க செய்தது ஒரு தவறு இருந்தாலும், ஒரு தப்பு, ஒரு மிஸ்டேக், ஒரு தவறா இருந்தாலும், ஆனா நீ மத்தது நீ செய்தத நன்மையா செய்ய முடியும். நன்மையா செய், தவறே பார்க்காதீங்க. அவங்க வாழ்க்கையில எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பாங்க, அவங்க உங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செஞ்சு அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு தவறு, அந்த ஒரு குற்றம், அந்த மிஸ்டேக்கை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கள மன்னிக்க முடியாது, அவங்களுக்காக மன இறங்க முடியாது, உங்களுடைய நல்ல கனிகள் அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது. ஆமென். நல்ல கனிகளினாலும் நிறந்ததாயோ பச்சைபாதம் இல்லாததாயோ. பச்சைபாதம் இருக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்கிற ஞானம் என்னவா இருக்கக்கூடாது? சுயநலமா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சுயநலம் என்ன தெரியுங்களா? நான் பாஸ்டரை தவிர வேற யாருக்கிட்டையும் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் பாஸ்டரை தவிர வேற யாருக்கிட்டையும் பேச மாட்டேன். எனக்கு பாஸ்டர் சொன்னாதான் நம்புவேன், நீங்களா எதை சொன்னாலும் இது சுயநலம். இப்ப இங்க நான் நிக்கிறேன், சிஸ்டர் சாரா நிக்கிறேன். ஆண்டவர் எனக்கு மட்டும் வெள்ளை ஆப்பிள் கொடுக்குறாரு. சிஸ்டர் சாராக்கு எல்லாம் காஞ்சி போன எரிஞ்சு போன ஆப்பிளா கொடுக்குறாரு. அதுல சுயநலம் இருக்கா இல்லையா? சொல்லுங்களேன். இப்ப ஆண்டவர் போஷிக்கிறாரு,
உங்களையும் சரி தேவன் அறியாதவங்களையும் சரி ஒரே மாதிரி தானே போஷிக்கிறாரு. அதுல கூட நம்மளுக்கு சுயநலம் இருக்கு. நான் ஆண்டவரோட பிள்ளை, எவ்வளவு பஞ்சம் இருந்தாலும் ஆண்டவர் எனக்கு சோறு தருவாரு. அதுக்கெல்லாம் ஆண்டவர் ஏத்துக்கல, பாரு பிச்சைக்காரனா இருக்கா. நம்ம தேவன் சுயநலமான தேவன் அல்ல. ஏன்னா அவங்களுக்கும் தேவன் தான், அவர்தான் தேவன். ஏன்னா அவங்களையும் தேவன் தான் படைச்சாரு. நம்மளுடைய போராம கண்டுதான் அவங்க எப்பயும் பகையா பாக்குது. ஆனா தேவன் அப்படி பார்க்கல, அவர்களும் என்னுடைய ஜனங்கள் தான். நம்ம சுயமா என்னவா பச்சைபாதம் பார்க்காதீங்க. பச்சைபாதம் நம்மளுக்குள்ள அந்த ஞானம் இருக்கக்கூடாது. எப்போதும் சுயநலமாய் நம்மளுக்கு நம்ம ஞானத்துல இருக்கக்கூடாது. சிலவங்க சொல்லுவாங்க பாருங்க வேலை இடத்துல, எனக்கு போனஸ் போட்டா அவனுக்கு போடலையா வேணும் சொல்லுவோம். சிலவங்க சொல்லுவாங்க, அப்பா நல்ல வேலை நம்மளுக்கு இந்த நல்ல காரியம் நடந்துச்சு, என் தங்கச்சிக்கு நடக்கல, அதுக்கு வேணும். சுயம். பச்சைபாதமா பார்க்காதீங்க. அல்லேலூயா. தேவன் மட்டும் அவர் பச்சைபாதம் பார்த்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம செய்யற ஒவ்வொரு அட்டொழிகளும் அநியாயங்களுக்கும் நம்ம பிரசிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அழுந்துகிட்டே இருப்போம், போராடிக்கிட்டே இருப்போம், பட்கழிப்பு, அந்தகார இருள பட்கழிப்பு இருக்கும். தேவன் நம்ம மேல பச்சைபாதம், ஆண்டவர் நம்ம மேல மன இறங்கினாலதான் இன்னைக்கு நம்மள ஆண்டவர் விடுதலை ஆக்கியிருக்காரு. நம்ம சிந்தையில என்னவா இருக்கணும்னா, நம்ம பச்சைபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. மாயமற்றதாய் இருக்கிறது. இது கொஞ்சம் கடினமானதுதான். உங்களோட ஞானத்துல யாருக்கிட்டையும் நடிக்காதீங்க. மாயம் செய்யாதீங்க. உள்ளதா இருங்க, உண்மையா இருங்க. அல்லேலூயா. அப்பதான் சாப்பிட்டு வந்திருப்பாங்க. பாஸ்டர் கேட்பாரு, சாப்பிட்டு 2 நாளாச்சு பாஸ்டர் சாப்பிடல, ஏன் கவலை? அப்படியா, ஏன் என்னாச்சு? பிரியாணி வாங்க போய் ஆயிட்டீங்களா? ஏன் நீங்க ஆக்ட் பண்றீங்க? ஏன்னா சிவாஜியை பார்த்து எம்ஜிஆரை பார்த்து ஆக்ட் பண்ற ஆவி வந்துருச்சு. அன்னைக்கு நான் சிஸ்டர் வெளியே போயிருந்தேன். ரெயின் ஞாபகம் வீட்டில் இருக்குதான். என் காடி வந்து இந்த கேட்டை திறந்தானே டிவி எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு அவர் உருண்டு மேல ஏற்படுத்திட்டார். என் பையன், நான் அவரோட அப்பால. என் தங்கச்சி யோசிக்குது, இது எங்க அண்ணன் ஏற்கனவே செஞ்சது தானே. நான் வந்தானே, கதவு திறந்தானே, இப்படி பார்த்தேன், எல்லாம் அடைச்ச ஐயா ஃபேன் அடிக்க. அல்லாமா என்ன தங்கல மேல போனா அப்பதான் ரொம்ப 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 தாராளமான தூக்கத்துல இருக்கிறது. ஏய் ஏந்திரி, ஏய் ஏந்திரி, ஓய் பாப்பா இவக்காமி சொல்லிட்டேன், இப்பதான் நீ மேல வந்தேன்னு. How you know? தெரிஞ்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சிருச்சு, அவருக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு. How you know? Because you were never off the fan. மாயமற்றதாயும் இருக்கிறது. உங்க சிந்தை அப்படி இருக்கக்கூடாது. தேவனோட நியாயம் மாயமா இருக்கு. ஆமென். ஆண்டவர்கிட்ட வந்தாதான் ரொம்ப தாழ்மை, ரொம்ப அன்பு, ரொம்ப இரக்கம், ரொம்ப அப்படியே வயசே வராது. ஆனா உங்க தாமான்ல உங்க வீட்டு வரிசையில போய் உங்களை பத்தி பேசினா, அதான் கேன்வுட் ஸ்பீக்கர் கூட தோத்துரும் பாஸ்டர், கத்தனுச்சுன்னா காலையில் 5:30 மணியும் தெரிஞ்சுக்க வேண்டியதான். எனக்கு ஒண்ணு புரியல, காடியில் இருக்கிற ரேடியோ வெளியில் உள்ளவங்களுக்கு விளங்குறதுக்கா இல்ல காடியில் உள்ளவங்களுக்கு விளங்குறதுக்கா? அப்படியே கேக்குறீங்க?
பக்கத்து காடி தலையாட்டி போறான். மாயம் ரொம்ப வச்சுனா ஸ்பீக்கர் போயா மாயமாயா இருக்கீங்க. மாயமற்றவர்கள் ஞானம் உள்ளவர்களா இருக்காதீங்க. நீங்க நடிக்கிறீங்க. அசனது நீங்கள் உலகத்துக்கு என்னது பாட்டி பல்லு இல்லைன்னா வெத்தலை போட்டு ஒத்த வேஷம் தெரியாமல் இருங்க. எப்படி இருக்கக்கூடாதா? அன்னைக்கு ஒரு பிரதர் டவுன்ல பாத்துறேன். பிரைஸ் லோ பிரதர். எப்படி பிரதர் நீங்க? எங்க பிரதர்ங்க? அது வாயில என்னதான் இருக்கு பிரதர்? துப்புங்க. ரஜினிகாந்த் ஃபாலோ பண்ணி சிகரெட் ஒழுங்கு. அது எவ்வளவு நாள் தான் உங்களுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்? ஒண்ணு முழுங்கி இருக்கணும். மாயமற்றவர்களா சிலவங்க பாருங்க, பாசர் வராருன்னு தெரிஞ்சிச்சுன்னா பாசர் இப்ப நான் சொல்லுவேன், ஐயா கொஞ்ச நேரம் நம்ம 2 பேரும் வெளியே போயிட்டோம்னா நீங்க வாங்க பாசர், நான் வேகமெல்லாம் தட்டி ரெடியா இருக்கேன். வேகம் தட்டல, காட்டில போய் பாட்டெல்லாம் மாத்தி எல்லாம் மாடையெல்லாம் மாத்தி எதை பாசர் கண்ணுக்கு படக்கூடாதுன்னு எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்கு வருவான் போவோம். அந்த ஆவி நம்ம காடியில் உட்காந்து தெரிஞ்சிடும் இந்த காடிக்குள்ள இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு. அப்பதான் வாசனை அடிக்கிறதுனா தெரிஞ்சுக்கோன்னா இந்த காடியில என்னமோ இருந்திருக்கு. இந்த மூக்கை மாயம் செய்யறதுக்கு ஏதோ பண்ணியிருக்கிறாங்க. என் மனைவி தான் சொன்னாங்க, நம்ம பாசர் தான் சரி கரெக்டா 7 மணிக்கு ரேடியோ திறந்துருவாரு. ஒளி 96.8 அந்த பாட்டு முடிஞ்சா இப்போ காலை மணி 8 மணி இந்த நாடு சண்டை போட்டது அதெல்லாம் சொல்லி முடிஞ்சாங்க. செய்தி இதோட முடியுது, டக்குன்னு ரேடியோ அடிச்சிருக்கு எங்க பாசர். அவ்வளவுதான். அந்த ரேடியோக்கு பவரே அந்த 10 நிமிஷம் செய்தி தான். இன்னைக்கு நம்ம செய்யறது சிலவங்க மனைவி பார்க்கறதுக்காகவே காசை எல்லாம் கனவு மாதிரி காடியோட சீட்டுல ஒளி வச்சுட்டு 10 ஒளி மட்டும் பர்ஸ் ஒளி வச்சு முன்னாடி வச்சிருவாங்க. மனைவி போகும்போது பார்ப்பாங்க. அல்லேலூயா. நம்மளுடைய ஞானம் என்னவா இருக்கக்கூடாதா? கடைசி மாயமற்றதாயும் இருக்கிறது. மாயமற்றதாயிருக்கும் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. மாயமற்றவர்களா இருக்காதீங்க. ஆமென். தொடர்ந்து வாசிங்க. நீதியாகிய கனியானது சமாதானத்தையும் நடப்பிக்கிறவர்களாக சமாதானத்தை விதைக்கப்படுகிறது. நீங்களும் நானும் சமாதானத்தை விதைக்கப்படுகிறவர்களா இருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய ஞானம் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரணும். ஒரு மனுஷன் உங்களை எரிச்சல் மூட்டுகிறான், ஒரு மனுஷன் உங்களை பகையை மூட்டுகிறான், ஒரு மனுஷன் உங்களை கோபத்தை மூட்டுறானா அது தேவனுடைய ஞானம் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு ஒரு சிஸ்டர் அடிச்சிட்டு, பாஸ்டர் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லுங்க சிஸ்டர். என்ன சந்தோஷமான விஷயம்? எங்க இருக்கீங்க? பாலாயில இருக்கிறேன் பாஸ்டர். எங்க இருக்கிறாங்க? பாலாயில இருக்கிறாங்க. என்ன எங்க சொன்னாங்க? அதுக்கு நான் ஒரு பிரைஸ் சொல்லுவேன். அல்லேலூயா, ஆண்டவர் அப்ப செஞ்சிட்டார் சிஸ்டர் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு முன்ன பாலாயி சொல்றதுக்கு முன்ன இதெல்லாம் சொல்லிட்டு அப்ப பாலாயில. ஆமென். இன்னைக்கு சமாதானத்தை காத்துக் கொள்கிறவர்களா இருங்க. தேவனோட ஞானம் எப்படிப்பட்டது தெரியுங்களா? அநியாயத்தை நாடாம. ஆமென். சொற்பொழி மற்றவங்களை பத்தி தவறாய் பேசாம, மற்றவர்களை குறித்து தவறாய் நடந்து கொள்ளாம. ஒரு மனுஷனை தவறு இருந்து வரானா, அவங்க திரும்பி வராங்களா, அவங்க வாழ்க்கையில அவங்க மாறதுக்கு ஒரு வாய்ப்புகள் உண்டாவது தேவன் சொல்றாரா, அந்த இடத்தை கொடுங்க. தீமையை விட்டு ஒருத்தர் விலகுறானா, தீமையை விட்டு அவன் கடந்து வரானா, தீமையை விட்டு தேவன்கிட்ட வரானா, நீங்களும் நானும் ஏன் தடையா நிற்கணும்? என்ன சிஸ்டர்? சரி சார், ஆமா தானே? ஆமா தானே? இல்ல, ஆண்டவர் மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன். பிசாசோட நீ பெரிய மோசம். என்ன போல? ஆண்டவரே மன்னிக்கிறாரா நீங்க? அப்படின்னா எந்த ஆவி தெரியுங்களா? அது பிசாசனுடைய ஆவி. பிசாசு தான் தேவனுக்கு விரோதமாய் செய்வான், தேவனுக்கு விரோதமாய் பேசுவான். ஆமென்.
அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவ ஞானத்துல இருக்க வேண்டும். தேவன் நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கார். ஆமென். கண்கள் மூடி இந்த நேரத்துல ஆண்டவரை பார்த்து திருவிருந்து ஆராதனைக்கு போவோமாக. பாடல் எதுவும் வேண்டாம், நம்ம திருவிருந்துக்கு ஒப்பு கொடுப்போம். எல்லாரும்